ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 2 தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பர் அண்ட் யூனிக்கான ஒரு ஜுவல்லரி செட் தாங்க இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த ஜுவல்லரி செட் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியணுன்ற அவசியமே இல்லைங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக இந்த நெக்லஸ் மேக் பண்ணிடலாங்க. சரிங்களா? அதை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இன்றைக்கி நம்ம இந்த ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு கியர் வயர் தாங்க ரொம்பவே முக்கியமான ஒன்று. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கியர் வயர் கோல்டன் கலரில் எடுத்துக்கலாங்க. பீட் கிளாஸ் பீட் தாங்க எடுத்திருக்கேன். 8 mm கிளாஸ் பீட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டான பீட் வெரைட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் நோ ப்ராப்ளம். சரிங்களா? அடுத்து கோல்டன் கலர் பீட் எடுத்துக்கலாங்க. அதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது. கோல்டன் கலர் பீட்லேயுமே நான் 2 mm கோல்டன் கலர் பீட் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு கியர் லாக் ரொம்பவே முக்கியங்க. கியர் வயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கியர் லாக் நமக்கு ரொம்பவே முக்கியம். நான் கோல்டன் கலர் கியர் வயர் யூஸ் பண்ணியிருக்கனால நான் கோல்டன் கலர் கியர் லாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு இது போல் ஹூக்ஸ் தேவைப்படுங்க. என்கிட்ட கோல்டன் கலர் ஹூக்ஸ் இல்லாதனால நான் சில்வர் ஹூக்ஸ் தான் எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட கோல்டன் கலரில் ஹூக்ஸ் இருந்தது அப்படின்னா கோல்டன் கலரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு நமக்கு 2 டூல்ஸ் தேவைப்படுங்க. ஒன்று கட்டை, ஒன்று ஃப்ளாட் நோஸ் ப்ளையர். சரிங்களா? இந்த 2 டூல்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். இந்த ஜுவல்லரி நம்ம ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஜுவல்லரி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம கியர் வயர் எடுத்துக்கலாங்க. நமக்கு பாருங்கள், கியர் வயர் இது போல் மாட்டி வைக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். கியர் வயரை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கியர் லாக் போட்டுக்கலாம். நான் கோல்டன் கலர் கியர் லாக் எடுத்துக்கிறேன். நம்ம கோல்டன் கலர் கியர் வயர் தானே எடுத்திருக்கோம், அதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கோல்டன் கலரில் தான் யூஸ் பண்ணணும். கியர் வயர் பாருங்கள் கியர் லாக் பாருங்கள் ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும். ஒரு பீட் டைப்பில் தான் இருக்கும். பாருங்கள், இது ரொம்பவே குட்டியூண்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இது நமக்கு ஜுவல்லரி மேக்கிங்க்கு ரொம்பவே முக்கியங்க. பட் ஆனால் இது கிராம் வைஸாக தான் நமக்கு கொடுப்பாங்க. அதான் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். பட் ஆனால் ப்ரைஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்போ நம்ம கியர் வயரில் கியர் லாக் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஹூக்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஹூக்ஸ் போட்டுக்கலாம். ஹூக்ஸில் பாருங்கள், இது போல் ஜம்ப்ரிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பகுதியை நம்ம கியர் வயரில் போட்டுக்கலாம். நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட கோல்டன் கலர் ஹூக்ஸ் இருந்தது அப்படின்னா கோல்டன் கலர் ஹூக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கோல்டன் கலர் ஹூக் இல்லாதனால நான் சில்வர் கலர் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் மெத்தட் ஒன்று தான். ஹூக்ஸ் நம்ம ஜுவல்லரியில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் ஒன்று தான். சரிங்களா? இப்போ நம்ம ஹூக்ஸ் போட்டாச்சு. இந்த கியர் வயரை வளைச்சி அப்படியே கியர் லாக்குள்ளே நம்ம விடணும். கவனமாக பாருங்கள், கியர் வயரை வளைச்சி அப்படியே கியர் லாக்குள்ளே விடணும். இப்படி தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? பாருங்கள், கவனமாக பாருங்கள், இப்படி தான் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய வயரை இது போல் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. நெருக்கமாக இருக்கணும், எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது. இது போல் நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கட்டர் யூஸ் பண்ணிடாதீங்க, ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி நம்ம கியர் லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கியர் வயரை கட் பண்ணிவிட்டு பீட்ஸ் கோர்க்க ஆரம்பித்தாலுமே நமக்கு பீட்ஸ் எதுவுமே கீழே போயிடாதுங்க. அதனால தான் நம்ம அந்த ஹுக்ஸ் மாட்டிட்டு நம்ம பீட்ஸ் கோர்க்குறோம். ஏன்னா ஒரு சைடு நம்ம பீட்ஸ் கோர்த்துக்கிட்டே இருப்போம், இன்னொரு சைடு நம்ம இந்த ஹுக்ஸ் மாட்டாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பீட்ஸ் எல்லாம் கீழே போயிடும், நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். அதனால தான் நம்ம
ஹூக்ஸ் வந்து போட்டுட்டு தான் நம்ம அடுத்து கியர் வயர் கட் பண்ணிக்கலாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கியர் வயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ் வந்து கியர் வயரில் கோர்க்க ஆரம்பிக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் 8 mm பீட் கிளாஸ் பீட் தாங்க எடுத்திருக்கேன். கிளாஸ் பீட் வந்து நான் ஒன்று போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் கோல்டன் பீட் வந்து ஒன்று போட்டுக்க போகிறேங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் பீட் மட்டுமே யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் கூட ஒரு கிளாஸ் பீட் கோர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. அதனால் வந்து நான் ஒரு கோல்டன் பீட் வந்து நான் கூட கோர்த்துக்கிறேங்க. ஒரு கிளாஸ் பீட், ஒரு கோல்டன் பீட். கப்பிலேருந்தே எடுத்து கோர்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இது போல் கொட்டி வச்சுக்கோங்க. எனக்கு கப்பிலேருந்தே எடுத்து கோர்க்க தான் கஷ்டமாக இருந்தது, அதனால் நான் கீழே கொட்டிக்கிட்டேன். நீங்கள் சில்வர் கலரில் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கியர் வயர் சில்வர் கலர், இப்போ கியர் லாக் சில்வர் கலர் அப்படின்னு நீங்கள் எல்லாம் சில்வர் கலர்லேயே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டன் கலர் பீட்க்கு பதிலாக சில்வர் கலர் பீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த நெக்லஸ் மேக் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 8 mm பீட், பாருங்கள் ஒரு கோல்டன் கலர் பீட், 2 mm கோல்டன் கலர் பீட், ஓகேங்களா. கிளாஸ் பீட் ஒன்று, கோல்டன் கலர் பீட் ஒன்று கோர்த்தோம் அப்படின்னா இது போல் தான் இருக்கும். நீங்களும் இது போலவே கோர்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, உங்கள் கழுத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து இந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கோர்த்து எடுத்துட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால நான் இந்த அளவுக்கு வந்து கோர்த்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இந்த எண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணணும் இல்லைங்களா, அது எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஹூக்ஸ் போட்டிருக்கக்கூடிய எண்டில் இந்த மாதிரி நமக்கு கியர் வயர் வந்து கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கும், அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் சரிங்களா. அந்த கியர் வயரை நம்ம இது போல் பீட்ஸ்குள்ளே விட்டுறணும். பாருங்கள், நீங்கள் அப்படி நீட்டாமல் இருக்கணும், அதாவது அது போல் எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நெருக்கமாக கட் பண்ணிடாதீங்க. அது போல் எக்ஸ்ட்ரா இருக்கணும் சரிங்களா. அது போல் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கியர் வயரை நம்ம பீட்குள்ளே விடணும். இல்லை நீங்கள் நெருக்கமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்போ வேணாலும் லூஸ் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கியர் வயர் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த கியர் வயரை அந்த சைடு நம்ம பீட்குள்ளே விட்டுறலாம். இப்போ இந்த சைடு நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை கவனமாக பாருங்கள். எந்த ஒரு கேப்புமே நமக்கு இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்மளோட அந்த நெக்லஸ் ஃபுல்லாக பாருங்கள், இடையில எந்த ஒரு கேப்புமே நமக்கு இருக்கக்கூடாது. எல்லா பீட்ஸுமே நெருக்கமாக இருக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு கியர் லாக் எடுத்து கியர் வயரில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இந்த சைடு ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து ஜம்ப் ரிங் மாதிரி இருக்கும், இந்த சைடு ஹூக் இருக்கும். ஹூக்குள்ளே கியர் வயரை விட்டுட்டு பாருங்கள், கியர் வயரை விட்டுட்டு திரும்ப அப்படியே இந்த கியர் வயரை மடித்து கியர் லாக்குள்ளேயும் 8 mm பீட்குள்ளே அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பீட் ஓகேங்களா விட்டு நீங்கள் வெளியே எடுத்துருங்க. பாருங்கள், நான் அப்படியே கியர் வயர் கிட்ட விட்டு எடுத்துட்டு அப்படியே எனக்கு கியர் வயர் கிட்டேயே கியர் லாக் கிட்டேயே நம்ம கட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு பீட்குள்ளே நம்ம விட்டு தான் கியர் வயரை கட் பண்ணணும். அப்போ தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம கியர் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்லஸில் ஏதாச்சும் கேப் இருக்கா, எல்லா பீட்ஸுமே நெருக்கமாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கியர் வயரை நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கேப்புமே நமக்கு இருக்கக்கூடாது. நல்லா டைட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கேப் இருக்கா, இல்லை கேப் இல்லாமல் நீட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ளையர் யூஸ் பண்ணி நம்மளோட கியர் லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கியர் வயரை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கியர் வயரை கட் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ நமக்கு இன்னமும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, இது நம்ம கழுத்தில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போல் லைட்டாக மடித்து இன்னும் கொஞ்சம் அதை நெருக்கமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு கியர் வயருமே வெளியே நீட்டிட்டு இருக்கக்கூடாது, அது நம்ம கழுத்தில் குத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கியர் வயர் எல்லாமே பீட்குள்ளே இருக்கணும். நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு நெக்லஸ் வந்து செஞ்சிட்டோம் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் வந்து செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். பிகினர்ஸ் கூட நம்ம வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாமே மேக் பண்ணலாங்க. அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம கிளாஸ் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதாவது ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் தர்றேங்க, எண்ட் ஸ்க்ரீன்லேயும் தர்றேன், செக் பண்ணி பாருங்கள். நமக்கு இது போல் தாங்க ஒரு சைடு வந்து ஹூக்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடுறதுக்காக ஜம்ப் ரிங்ஸ் மாதிரி வந்து அட்டாச்சாக இருக்குங்க. ஒரு செயின் மாதிரி இருக்கும் அது. இது லாங்காகவும் கிடைக்கும், ஷார்ட்டாகவும் கிடைக்குங்க. நம்ம வாங்கிக்கலாம். இந்த டைப் ஜுவல்லரி வந்து நம்ம சாரியாக இருக்கட்டும், குர்த்திஸாக இருக்கட்டும், இல்லை மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் நம்ம வேர் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பர் அண்ட் ட்ரெண்டிங்காக இருக்குங்க இந்த ஜுவல்லரி எல்லாமே. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ரொம்பவே ஈஸியாக ஜுவல்லரி மேக்கிங் வந்து கற்றுக்கலாங்க. அடுத்து நம்ம இந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் வந்து நம்ம செய்யலாங்க. அதுக்கு வந்து நான் கோல்டன் கலரில் இது போல் எடுத்துக்கிறேங்க. இதில் நம்ம இப்போ கீழே வந்து அழகாக ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுக்க போகிறோம். அழகாக ஒரு மணி தொங்குற மாதிரி இருந்தால் தானே அழகாக இருக்கும். இப்போ நமக்கு சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா? இதுக்கு நம்ம இப்போ கீழே ஒரு மணி மாதிரி அழகாக தொங்குறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஐபின் வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட் அதில் நான் கோல்டன் கலர் பீட் வந்து போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம நெக்லஸ்க்கு மேட்சிங்காக ஒரு பீட் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் திரும்ப வந்து 2 கோல்டன் பீட் வந்து போட்டுக்க போகிறேங்க. போட்டுட்டு இப்போ நம்ம கட்டர் எடுத்து இந்த ஐப்பினை வந்து கட் பண்ணிடலாங்க. அதாவது ரொம்ப நெருக்கமாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். இந்த அளவுக்குனாச்சும் கேப் இருக்கணும். கட் பண்ணிவிட்டு நல்லா, அதாவது ஐப்பினோட அந்த எண்டில் ஒரு வளைவு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில், அது போல் நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த எண்டுலேயுமே நமக்கு கிடைக்கணும். உங்கள்கிட்ட ஐப்பின் இல்லை, ஹெட்பின் தான் இருக்குது அப்படின்னாலும் ஹெட்பின்னையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், இந்த எண்டில் அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வளைச்சாச்சு. இது போல் தான் நமக்கு இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இது போலவே இன்னொரு இயரிங்க்கும் செஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஐப்பின் எடுத்துகிட்டு அது போலவே ஒரு கோல்டன் பீட், திரும்ப ஒரு ப்ளூ கலர் கிளாஸ் பீட், அதுக்கப்புறம் 2 கோல்டன் கலர் பீட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஐப்பினை கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நெருக்கமாக கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் நம்மளால் வந்து வளைக்க முடியாதுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 இயரிங்ஸ்க்குமே செஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை இயரிங்ஸில் வந்து அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு நமக்கு ஜம்ப்ரிங் வந்து தேவைப்படுங்க. ஜம்ப்ரிங் வந்து எடுத்துக்கலாம். நான் கோல்டன் கலர் ஜம்ப்ரிங் தாங்க எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இயரிங் ஒன்று போட்டுட்டு அப்படியே நம்ம இது செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதையும் ஒன்று போட்டுட்டு ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் ஜம்ப்ரிங் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு முனையை விட இன்னொரு முனை உள்பக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி தான் ஜம்ப்ரிங் வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் ஜம்ப்ரிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக டைட்டாகவும் இருக்குங்க. இது போலவே நம்ம அந்த இயரிங்லேயும் வந்து அட்டாச் பண்ணிடலாம் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி. ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இயரிங் போட்டுட்டு இதையும் போட்டுட்டு
ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்ம மேட்சிங்காக ஒரு சூப்பரான இயரிங்குமே நம்ம செஞ்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இயரிங் நம்ம நெக்லஸ்க்கு மேட்சிங்காக ரொம்பவே சூப்பரான ஒரு இயரிங் வந்து செஞ்சிட்டோங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். இன்றைக்கி நம்ம இது போல் சூப்பரான ஒரு நெக்லஸும் அதுக்கு மேட்சிங்கான ஒரு இயரிங்கும் எப்படி ரொம்பவே ஈஸியாகவும் சூப்பராகவும் செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த நெக்லஸ் இயரிங் எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.